உலகெல்லாம் உள்ள இறைவனர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, எக்ஸ்க்ளூசிவா, ஸ்பெஷலா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், கேதுவின் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய சுக்கிரன், அப்படியே பக்கத்து வீடு, அப்படியே சூரியன் பக்கத்து வீடு, அப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய, அப்படி நெருப்படா கபால்டாமா இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய நிகழ்வுகள் நடக்க போகுது. இந்த பக்கம் புதன் வக்கரமா போறாரு, இந்த பக்கம் சுக்கிரன் கேதுவோட சேர போறாரு. 4ஆம் தேதிக்கு மேல மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பிளஸ் ஆர் மைனஸ் இயங்க போகுது. டிபெண்ட்ஸ் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில், ஜனனகால ஜாதகம் என்ன சொல்லுதுன்ற அடிப்படையில் அதற்கான வாய்ப்புகள் வரலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், என்னதான் 7ஆம் வீட்டு அதிபதி வக்ரமா இருந்தாலுமே எப்பயுமே நம்ம சொல்றது அடுத்தவங்க கேட்க போறது இல்லை அடுத்தவங்க சொல்றது நம்மளும் கேட்க போறது இல்லை. இது வந்து டிஃபால்ட் தனுசுக்கு. ஏன்னா எனக்கே தெரியும், பேராஸ்டமால் போட்டுப்பேன், எனக்கே தெரியும், நான் பேன் போட்டுப்பேன், ஏன்னா காலபுருஷனுடைய 9ஆம் வீடுன்னு அதி அற்புதமான குருத்தன்மையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய வீடு தனுசு. எல்லாமே அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரியாத விஷயமே கிடையாது. என்சைக்ளோபீடியா தான் தனுசு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம். ராகு இருக்கக்கூடிய பொசிஷனை பார்த்தா நிறைய பேர் கொஞ்சம் அலைச்சல் மூலமாக அனுகூலம். நம்மளுடைய வெற்றிக்காக நாம் நிறைய போராட வேண்டிய சூழல். நிறைய செலிபிரிட்டியோ நிறைய மீடியாவோட கனெக்ட் ஆகுறது. ஏன்னா மீனத்தில் ஒரு பிளானட் இருந்தாலும் மீடியாக்குள்ளே போயிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். பத்தாவது குரு வேற பார்க்குறாரு. அப்போ சொல்லவா வேணும். வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக குரு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு? தனுசு ராசிக்காரர்களுக்கு. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் எனக்கு தெரிந்து நிறைய பேருக்கு ஒரு வாட் நெக்ஸ்ட் அப்படின்றது மட்டும் தான் மைண்டில் இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கிய நகர்வு. எந்த மாதிரி எந்த இடத்த பிடிச்சி எங்கே நம்ம கோட்டை கட்டி நிற்கலாம் அப்படின்றது மட்டும் தான் தனுசோட மைண்டில் இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் டீம் லீடராக இருந்தால் அதுக்கு மேலே போஸ்ட்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. செல்ஃப் அனலைஸ்மெண்ட். ஏன்னா நட்சத்திரநாதன் கேது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கிறார். கேது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சுக்கிரன் தான் நமக்கு 6ஆம் வீட்டு அதிபதி. அப்போ வேலையில் தொழிலில் ஏதாவது ஒருத்தர் நம்மளுக்குன்னே ஒரு 7.5 நிற்கும். கடுப்பாக இருக்கும், வெளில சொல்லவும் முடியாது. சிரிச்சுக்கிட்டே போக வேண்டியிருக்கும், இல்லை சீரியஸாகவே போக வேண்டியிருக்கும். இது ரெண்டுமே நடக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக. கொஞ்சம் அப்போ என்ன பண்ணுவோம், அதுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு என்ன உண்டோ அதை பார்ப்போம். தயவு செஞ்சு வேலை இருக்குன்னா மட்டும் ஒரு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டிய மாதம். வேலை செய்யக்கூடிய ஆட்கள், வீடாக இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி, நமக்குன்னே ஒரு 7.5 நம்மக்கிட்ட பேசும், நம்மளை டார்ச்சர் பண்ணும். இந்த தனுசுக்கு சுக்கிரன் கேதுவோட சேர்ந்து 6ஆம் இடத்துல அதிபதி கேதுவோட சேர்ந்திருக்காரு. குணரோக சத்ரு இடத்துல கேது உட்காந்து அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தும். என்ன புதுசாக கேதுலாம் சுருக்குவாரு, நீங்கள் என்ன விரிவுபடுத்த பாருங்க, எல்லாம் நடக்கும், செவ்வனே நடக்கும். ஆனால் இந்த கேது தான் ஆன்மீகத்தை அப்படியே உள்ள கொண்டு போய் புதைச்சி வைக்கக்கூடிய ஆளா. நிறைய பேருக்கு உள்ள இன்ட்யூஷன் பவர் அப்படியே எழுந்திரிச்சு நிற்கும். பெண் தெய்வத்துடைய வழிபாட்டின் மூலமாக பேரானந்தம் கிடைக்கும். நிறைய பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நீங்கள் போய் தலைமைத்துவம் ஏற்று நடத்தி கொடுப்பீர்கள், இல்லை நடத்துவீங்க. பெண் தெய்வங்களை பற்றி உங்களை யாராவது பேச சொல்லி கேட்பாங்க, இல்லை யாராவது நீங்கள் பேசிகிட்டு இருப்பீங்க. நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கணும் அவசியம், சும்மா இருந்தால் கூட பெண் தெய்வங்களை பற்றி நீங்கள் பேசுவீங்க. முருகனை பற்றி பேசுவீங்க. இந்த தடவை முருகனை பற்றி பேசக்கூடியதெல்லாம் சூப்பராக இருக்கும் தனுசுக்கு. அது எஸ்பெஷலி மூல நட்சத்திரக்காரர்கள். நிறைய இந்த தடவை பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் மீது அலாதிக ஆசை வரும். நிறையா பன்னீர் எடுத்துக்கிறது, இல்லை யாராவது உங்களை பன்னீர் எடுத்துக்கிறது சொல்லி சஜஸ்ட் பண்ணுறது, நிறையா மில்க் ஸ்வீட் எடுத்துக்கிறது, நிறைய பால் நெய் எடுத்து நம்ம நிறையா சேர்த்துக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை கொஞ்சம் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். தலைமைத்துவம், நம்ம வாத்தியாராக இருந்து ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறது, நம்ம பேச்சை ஒரு 4 பேருக்கு கிடைக்கிறது, ஒரு மேடையில் நம்ம ஒரு ஆளாக இருந்து நம்ம விஷயத்த சொல்கிறது, இதெல்லாம் மூல நட்சத்திரத்துக்காரருக்கு இந்த தடவை நடக்கும். நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஒருவேளை இந்த பக்கம் இயங்குது, தசாபதி ஒருவேளை நல்லா இல்லை அப்படின்ற பட்சத்தில், ஒருவேளை பிறப்பு நேரம் ஓரளவு இல்லை அப்படின்ற பட்சத்தில் தேவையில்லாமல் என்ன அலைவுகள் ஒரு மாதிரி
மூட் ஸ்விங்கை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். இதுவா அதுவா இதுவா அதுவா, நான் அப்படி பண்ணேன் இப்படி, எனக்கு மட்டும் ஏன், எல்லா வேலையும் வரும். நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி நம்மக்கிட்டேயே மோதத்துக்கு கொண்டு வர, அது எப்படி ஜெயிக்கிறது, அதுலேருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றது மட்டும் தான் மண்டக்குள்ளே இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெருசாக நெகட்டிவாக இல்லை மூலத்துக்கு. நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஆன்ம அதிர்வுகளை உணர்வீர்கள். 6ஆம் இடத்துல போயிருக்கும்போது சில பேருக்கு உங்கள் அக்கா தங்கச்சி மூலமாக சொத்து வழக்குகள் வரலாம். திடீர்னு உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. கண்டிப்பாக அப்படிலாம் வந்தாங்கன்னா இந்த தடவை சுமங்கலி பொருட்கள்லாம் வச்சு கொடுத்து அனுப்புங்க. அதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை அக்கா தங்கச்சியோட கோவிலுக்கு போகிறது, இல்லை ஏதாவது சாந்தி பரிகாரத்துக்கு போகிறது, இதெல்லாம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்கும். இந்த தடவை ஆன்மீக தலங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூட்டி கழிச்சு பார்த்தா மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை ஒன்லி ஃபார் கோவில் கோவில் கோவில். நெகட்டிவாக இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவாக எப்படி மாற்றுறதுன்றது மட்டும் தான் யோசிச்சுப்பீங்களே தவிர மற்றபடி எதுவும் பெருசாக எனக்கு நெகட்டிவாக தெரியல. ஹெல்த்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இன்டைஜஷன், கேஸ்ட்ரிக்கு, ஏப்பமாக வர்றது, கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் கம்பல்சரி உண்டு. வெயிட்டை குறைக்கிறேன் என்னவோ பண்ணுவீங்க, ஆனால் 1% கூட குறையாது. தயவு செஞ்சு ஜிம்மை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு மொத்தமாக பணம் கட்டாதீங்க. மாதம் கட்டிக்கலாம். ஏன்னா இந்த தடவை அதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் செவ்வாய் கொடுப்பார். 12ல் உட்காந்து பார்க்குறாருல, 12ஆம் வீட்டை பார்க்குறாருல, விரயத்தை உருவாக்க, உடல் ரீதியான விரயத்தை. அப்போ ஜிம்முக்கு போய் சில விஷயத்தை இல்லாட்டி ஹெல்த் வைஸ் ஏதாவது டாக்டர்கிட்ட போகிறதுக்கான சினாரியோ குறையும். டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சரியான ராஜயோகம். முயற்சி ஸ்தானதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப விட்டு தான். சூப்பர். இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம், நல்லா இருக்கு. படிக்கிற பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை, வேற என்ன வேணும்? செம்மையாக படிப்பாங்க. யாரெல்லாம் போட்டித் தேர்வு எழுதுகிறாங்களோ அந்த பிள்ளைங்களாம் சக்ஸஸ். யாரெல்லாம் சிஏ அக்கௌண்ட்ஸ் ஐட்டிங் எழுது அந்த பிள்ளைங்கள்லாம் சக்ஸஸ். நிலவீடு மகரம் இடத்துல உட்காந்து படிக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வெற்றி. நிறைய பாட்டு பேச்சோட கனெக்ட் ஆகும். இப்போ நீங்கள் பாட்டு போகிறதுல ஏதாவது பாட்டை கேட்க போகிறது, சம்திங் ஏதோ ஒன்று, யாரோ பேசுறது கேட்கறது, நம்மளே யாருக்கா உட்கார வச்சு சொற்பொழி போட்டு அருன்னு இருக்கிறது, எல்லா நிகழ்வும் நடக்கும். அதே மாதிரி 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி. செல்ஃப் அனலைஸ்மெண்ட் நடக்கும். என்ன பண்ணணுன்ற அந்த ஒரு எனர்ஜி வேவ்க்குள்ள போவீங்க. அம்பிகையை ஆராதிக்கணும் மனசு அப்படியே அழைப்பாயும். நல்லா இருக்கு. முருகனோட ஒரு கனெக்ட் ஆவீங்க. உங்களை அழகுபடுத்திக்கணுன்ற எண்ணம் மேலும். இதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹெல்த் வைஸ் இருக்கிற பிரச்சனைலாம் நிவர்த்தி. சூப்பர். 40 வயதுலேருந்து 60 இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நான் திரும்ப சொல்கிறேன், காசிப் பேசாதீங்க. உங்களை பற்றி பேசினாலும் காதில் வாங்கிக்காதீங்க. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இதெல்லாம் கிரியேட் பண்ணுவார். வாயால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிற அத்தனை மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் சூப்பர். பண வரவு அபரிவிதமாக இருக்கும். நிறைய உங்களை ஒரு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏதோ ஒரு சங்கத்தில் போய் அவார்டு வாங்குவீங்க. உங்களுக்கான மாலை மரியாதைலாம் இந்த தடவை கிடைக்கும். 1ஆம் தேதியிலேருந்து 29, 30 தேதிக்குள்ளே கண்டிப்பாக மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை நடந்தே தீரும். செலிபிரிட்டி யோகம் தான். சூப்பராக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஓகே. மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? முட்டி வலி மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுகர், பிபி பார்த்துக்கோங்க, தலைவலி பார்த்துக்கோங்க. இதை 3 மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மற்ற எல்லாம் நல்லா இருக்கு. என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும்? ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுடைய அல்லல்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக இருக்குது. நிறைய பேர் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது. முடிஞ்சால் புதன்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை சாட்சி ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிங்கன்னா செம்ம சக்ஸஸ். ஏதாவது ஒரு விஷயத்த நடக்காத விஷயத்த வேணும் அப்படின்னா வெற்றிலையில் அந்த விஷயத்தை எழுதி 13 நாட்கள், ஒரு புதன்கிழமை ஆரம்பித்து 13 நாட்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயருக்கு மாலை கட்டி போட்டுவாங்க. அந்த விஷயம் எல்லாம் டக்குன்னு நடந்துடும். மூல நட்சத்திரத்துக்கு சூப்பராக இருக்கு. இந்த தடவை என்ன பார்ப்பீங்களே, என்ன வாங்குவீங்கன்னு தான் சொல்லணும். நிறைய மூல நட்சத்திரக்காரங்க செடி வாங்குவீங்க. ஏதாவது ரோஸ் செடி, இல்லை ஏதாவது ஒரு செடி வாங்குறது, செடியை வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது, இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஏதாவது ஒரு செடி வாங்கி வைக்கிறது, வீட்டுக்கு ஏதாவது டெக்கரேட்டிவ் ஆர்டர் போட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு புது விஷயங்கள்லாம், ஒரு ராகு 3ல் இருக்கார், ஏதோ ஒரு புது விஷயங்கள்லாம் கொண்டு வந்து வைப்பீங்க. நிறைய மூல நட்சத்திரக்காரங்க வீட்டில் புதுசாக ஏதாவது ஒரு ஆர்டிஃபிஷியலான விஷயங்கள் கொண்டு வந்து வைக்கப்படும். இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை இது மாதிரி ஆர்டிஃபிஷியலாக வச்சிருக்க இடத்துல போய் பார்த்தா நடந்து பார்ப்பீங்க. இதெல்லாம் நடக்கும். நிறைய லைட்ஸோட கனெக்ட் ஆகுது. நிறைய லைட்டு பலூன்லாம் கண்ணில் போடப்பட்டதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூல நட்சத்திரக்காரங்க நிறைய பேர் பலூன் பார்க்குறது, பலூன் வாங்குறது, லைட்டு கலர் லைட்டெல்லாம் பார்க்குறது, இதெல்லாம் ஏன்னா கேதுவுடைய ஆளுமை அதிகமாக இருக்குது. செம்மையாக உட்காந்துருக்காரு சுக்கரனோட சேர்ந்து. அதனால் பெண்களுக்கு நிறைய தடவை கலர் லைட்லாம் கண்ணில் போட்டு பட்டா எனக்கு சொல்லுங்கள். ஓகே, சூப்பர்.
நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்து இந்த தடவை நெய் அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகச்சரியான யோகம். நெய் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கும். ஆனால் நெய் நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் வைஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைலாம் சரியாக போகுது. ஸோ மூல நட்சத்திரக்காரர்கள் முன்னுக்கு வரக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.